அஸ்ஸலாமு அலைக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம மாங்காய் போட்டு வைப்போம். இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு மீனும் அதில் போட்டு மீன் கொஞ்சம் கம்மியாக போட்டவே பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் குழம்பு. அதுமாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெயோ நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். அது எண்ணெய் நல்லா சூடாகினோன்னே வெந்தயம் போட்டு பொரிஞ்சிட்டு அது கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா எல்லாம் பொரிஞ்சோடனே பூண்டு கொஞ்சம் நல்லாவே நிறையாவே போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் எண்ணெய் போட்டு நல்லா அதில் வதக்கணும். நல்லா காய் சுருள அது நல்லா கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு எண்ணெயிலே அது வெந்துடும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருளை கிண்டிட்டு புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிட்டோம்னா அதுக்கெல்லாம் தேங்காயில் மல்லித்தூள், அதாவது குழம்புக்கு போட வேண்டிய மல்லித்தூளை தேங்காயில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதையும் இதோட சேர்த்துடணும். மல்லியும் தேங்காயும் ஒன்றா அரைச்சி வச்சு மல்லித்தூள் தேங்காயில் போட்டு கொஞ்சம் அரைச்சி ஊற்றுறது. கொஞ்சம் நரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கும். அதுக்காக அது போட்டு அதோட கொஞ்சம் குழம்புத்தூள் கடையில் வைக்கும். குழம்புத்தூள் நம்மளும் அரைச்சிக்கலாம், கடையிலையும் வைக்கும். அந்த குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டிட்டு மூடியை போட்டு கொஞ்சம் காய் கொஞ்சம் வேகணும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருக்கலாம், ரெண்டும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு காய் எடுத்து பார்த்தோம்னா காய் கரெக்டாக வெந்திருக்கும். நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாங்காய், மீன் ரெண்டு ஒன்றா வச்சுருக்கோம். மீன் கொஞ்சமாக கம்மியாக போட்டாவே போதும். ஏன்னா காய் போட்டிருக்கோமா, ரொம்ப மீன் போட்டால் ஒரு மாதிரியா எல்லாம் பின்னிகிட்ருக்கும். அதனால நல்லா இருக்காது. சும்மா டேஸ்ட்டுக்காக மீன் கொஞ்சம் கம்மியாக போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு அப்படியே குழம்பு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. அதில் மல்லி இலையை தூவிட்டு பரிமாற வேண்டியது தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.